கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய திருப்பெயரிலே அன்பின் தோத்திரங்களையும் வாழ்த்துக்களையும் ஒவ்வொருவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். கடவுள் உங்களை அற்புதமாய் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு கிராஸ் மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் கிரேஸ். அப்படி என்றால் சிலுவை கிருபையின் வெளிப்பாடு. அப்படிதானே? சிலுவை கிருபையின் வெளிப்பாடு. ஒரு கேள்வி கேட்கிறேன், கிருபை என்னன்னா சொல்லுங்களேன். தகுதி இல்லாதவர்களுக்கு காட்டப்படுகிற இரக்கம். வண்டர்ஃபுல். அப்புறம் சூப்பர், தேங்க்யூமா. உங்க பேரு? சாந்தி அம்மா, வாழ்த்துக்கள். கிருபை என்னன்னு சொல்லுங்களேன். வாட் இஸ் மீன் பை கிரேஸ்? கிருபை. நீங்க பேசலாம், நானும் பேச மாட்டேன். கிருபை ஐயா, ஆண்டவரின் அன்பு. வெரி குட், தேங்க்யூ ஐயா. உங்க பேர் ஐயா? ராஜா, வாழ்த்துக்கள் ஐயா. ஒருத்தரா கேட்டு போனா எனக்கு டைம் ஆயிடும். அன்பானவர்களே, கிருபை ரொம்ப ரொம்ப சாதாரணமாக எது ஒன்று மனிதனால் முடியாததோ அதை கடவுள் செய்கிறார்ல. எது ஒன்று மனிதனால் முடியாதோ அதை கடவுள் செய்கிறார்ல. பாவத்தை மன்னிப்பதற்கு எந்த மனிதனால் முடியுமா? முடியாது. எனக்கு அன்பான கடவுளுடைய பிள்ளைகளே, கடவுளால் செய்யப்படுகிற ஒரு செயல் மரணத்திலிருந்து ஒரு மனிதனை காப்பாற்ற முடியுமா? மருத்துவர்கள் சொல்லுவாங்க, we treat, God heals. எனக்கு அன்பான கடவுளுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த காலை பொழுதிலே கர்த்தருடைய சமூகத்திற்கு நேராய் வந்திருக்கிறேன். உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் அவருடைய விசேஷித்த கிருபையினாலே நிரப்புவதற்கு அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். எனக்கா இத்தனை கிருபை, என்னே அளவற்ற கிருபை, என்னை விட எத்தனை பேர் தகுதியாக இருந்தோம், என்ன மட்டும் கிருபை என்று தேடி வந்ததே. என்னை விட எத்தனை பேர் தகுதியாக இருந்தோம், என்ன மட்டும் கிருபை என்று தேடி வந்ததே. உங்க கிருபை என்னை வாழ வைத்ததே, உங்க கிருபை என்னை பாட வைத்ததே. தம் கிருபை பெரிதல்லோ, என் ஜீவனிலும் மதேனோடு கூட சேர்ந்து இம்மட்டும் காத்ததுவை கேட்போமா? இன்னும் தேவை. வாய்களை திறந்து எல்லாரும் சேர்ந்து, இன்னும் தேவை கிருபை தாருமே. எனக்கு அன்பான கடவுளுடைய பிள்ளைகளே, இந்த சிலுவை ரொம்ப அழகான ஒரு பாடலை பாடினீர்கள். அழகான ஒரு பாடல். என்ன பாட்டது? சிலுவையின் நிழலில் அனுதினம் அடியான், அனுதினம் அடியான் சாய்ந்து இளைப்பாறிடுவேன். ஏன்னா சிலுவை ஒரு காலகட்டத்தில் கொலை கருவியாய் பார்க்கப்பட்டது. இயேசு கிறிஸ்துனுடைய மரணம் உயிர்த்தெழுதலுக்கு பிறகு அது கிருபையின் கருவியாய் மாற்றப்பட்டிருக்கிறது. அவரை நோக்கி பார்த்த முகங்கள். 1 கொரிந்தியர் 1:18 சொல்லுகிறது, சிலுவை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியம், ரட்சிக்கப்படுகிற நமக்கோ நமக்கோ சொல்லுங்களேன். நீங்க பேசணும். நீங்க பேசினா நான் பேசுவேன். இன்னைக்கு லேட்டா தான் கோயில் முடியும். ரட்சிக்கப்படுகிற நமக்கோ தேவ பலனாயிருக்கிறது. எனக்கு அன்பான கடவுளுடைய பிள்ளைகளே, நிறைய நேரங்கள்ல கடமைக்கு வந்துட்டு கோயில் முடிஞ்சோட வீட்டுக்கு ஓடிடலாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம்.
நம்ம விட ஃபாஸ்டா பிசாசு வேலை செய்து கொண்டிருக்கிறான். நாக்பூரில் RSS அலுவலகம் 24 மணி நேரமும் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ஞாயிற்றுக்கிழமை 2 மணி நேரத்துக்குள்ள கோயில் முடியலன்னா பதன்னு ஆயிடுறோம். ஏன் இன்னைக்கு லேட்டுன்னு. இது சிந்திக்கும் காலம், செயல்படும் நேரம், மௌனமாயிருக்காதே, நீ மௌனமாயிருக்காதே, நீ மௌனமாயிருக்காதே. இது சிந்திக்கும் காலம், செயல்படும் நேரம், மௌனமாயிருக்காதே. மிஷனரி இயக்கங்களை எல்லாம் அப்படி ஆஃப் பண்ணிட்டாங்க. ஏதோ ஒரு த்ரெட்னிங். இருட்டு அறைக்குள்ள முட்டி போடுறதுக்கு நம்ம மறந்துட்டோம். இன்னைக்கு இருட்டு அறைக்குள்ள முட்டி போட்டு ஜெபிப்பதற்கு நாம் மறந்துட்டோம். ஞாயிற்றுக்கிழமை இனிமே கோயில் வைக்க கூடாதுன்னு சொல்ல போற காலம் இருக்கிறது. கிரேஸ், கிருபையின் காலம் காணாமல் போகிறது. திறவுண்ட வாசல் அடைபடும், நொறுங்குண்ட மனதாய் முன் செல்வார் யார்? நாட்கள் கொடியதாய் மாறிடுதே, காலத்தை ஆதாயம் செய்திடுவோம். நாட்கள் கொடியதாய் மாறிடுதே, காலத்தை ஆதாயம் செய்திடுவோம். மெசேஜ் நேரத்துல யாராவது செல்போன் பார்த்திருந்தீங்கன்னா தயவு செஞ்சு எடுத்து வச்சிருங்க. யாராவது பார்த்திருந்தீங்கன்னா, நீங்க பார்க்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். அன்பான கடவுளுடைய பிள்ளைகளே, படிக்க கேட்ட மீகா தீர்க்க தரிசன புத்தகம் 7ஆம் அதிகாரத்தை சற்று திருப்பி வைத்துக் கொள்ளுங்கள். இங்கே கடவுளுடைய கிருபை எப்படி வெளிப்படுகிறது என்பதை நாம் பார்க்க இருக்கிறோம். முதலாவதாக, மூழ்கும் சூழலில் கிருபையின் வெளிப்பாடு. எனக்கு அன்பான கடவுளுடைய பிள்ளைகளே, இந்த சிலுவை யாரெல்லாம் தங்களுடைய வாழ்க்கை மூழ்கிவிட்டது என்று நினைக்கின்றார்களோ அவர்கள் மீது தன்னுடைய கிருபையை வெளிப்படுத்துகிற ஆண்டவராக இருக்கிறார். மீகா தீர்க்க தரிசன புத்தகம் 7ஆம் அதிகாரத்தினுடைய 15ஆம் வசனத்தை படியுங்கள். நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே, நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன்னை இந்த 22ஆம் தேதி 3ஆம் மாதம் 2026ஆம் ஆண்டிலே கடந்து வந்திருக்கிற நண்பு கடவுளுடைய பிள்ளைகளே, எகிப்து தேசத்துல நீ நடந்து வந்த காலத்துல நடந்ததை போல உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். ஆமேன்னு சொல்லுங்களேன். ஐயா, இதெல்லாம் நம்ம சொல்லலாம். வெளியே போய் சொல்றோம்ல சில இடங்கள்ல. இங்க வந்தோடனே ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோசனையில் பெரியவரே, ஆராதனை ஆராதனை. செயல்களிலே வல்லவரே, அல்லேலூயா, ஆராதனை ஆராதனை. எனக்கு அன்பான கடவுளுடைய பிள்ளைகளே, நான் கை தூக்க சொன்னு தூக்காதீங்க. கர்த்தரை மகிமைப்படுத்தணும்னு நினைச்சு நீங்க தூக்குனீங்கன்னா உங்கள் வாழ்க்கையை கர்த்தர் உயர்த்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார். உங்கள் பிள்ளைகளின் வாழ்க்கையில எகிப்து தேசத்திலே நீங்கள் நடந்து வந்த பொழுது நடந்ததை போலவே உங்களுடைய அதிசயங்களை காண பண்ணுகிற கர்த்தர். எகிப்து தேசத்துல இஸ்ரவேல் மக்கள் தங்களுடைய வாழ்வின் பயணம் முடிஞ்சு போச்சு நினைச்சுட்டா, காப்பாற்றப்பட்டுட்டான். கர்த்தர் அனுப்பிட்டாரு.
திரும்பி பார்க்கிறான். எகிப்திய சேனை யாத்திராகமம் 14ஆம் அதிகாரத்தினுடைய 9ஆம் வசனத்தில நாம் பார்க்கின்ற பொழுது பயந்து நடுங்குகிறார்கள். எகிப்திய சேனையை பார்த்த பொழுது யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில 11ஆம் வசனத்தில மோசேயோடு கூட அவர்கள் முறையிடுகிறார்கள். எகிப்து தேசத்திலே பிரேத குழிகள் இல்லை என்பதற்காகவா எங்களை இங்கு அழைத்து வந்தீர்? அன்பான கடவுளுடைய பிள்ளைகளே, வசனம் சொல்லுகிறது யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல தைரியமா அவங்கள முன்னாடி போக சொல்லுங்க. தைரியமா முன்னாடி போக சொல்லுங்க. எப்படிங்க போறது? எப்படிங்க போறது? மோசே சொல்லுகிறார் யாத்திராகமம் 14:14ஆம் வசனத்துல, அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு எப்படி 22ஆம் தேதி 3ஆம் மாதம் 2026ஆம் ஆண்டிலே கடந்து வந்திருக்கிற என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, பின்னாடி பிரச்சனை முன்னாடி பிரச்சனை, என்ன செய்யறதுன்னு தெரியல. கடவுளுடைய கிருபை தேடி வருகிறது. நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்ய போகிற ரட்சிப்பை கண்ணு பார்க்கும். எனக்கு அன்பான கடவுளுடைய பிள்ளைகளே, திருவார்த்தை ரொம்ப அழகாய் சொல்லுகிறது. உங்களை பார்க்கிறேன். மீகா தீர்க்க தரிசன புத்தகம் 7ஆம் அதிகாரத்தினுடைய 16ஆம் வசனத்தை படியுங்கள். 7ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். உங்கள் எல்லா பராக்கிரமத்தை குறித்தும் எனக்கு அன்பான கடவுளுடைய பிள்ளைகளே, இஸ்ரேல் விழுந்து போனது என்று அவர்கள் நினைத்தார்கள். இஸ்ரேலுடைய எதிர்காலம் முடிந்து போனது என்று நினைத்தார்கள். அன்பான கடவுளுடைய பிள்ளைகளே, இங்கே கடவுளுடைய வார்த்தை சொல்லுகிறது, வேற்று இனத்தார் புற இனத்து மக்கள் இதை பார்த்து அவர்கள் என்ன பண்ணுவாங்களா? கைய எனக்கு அன்பான கடவுளுடைய பிள்ளைகளே, கடவுளுடைய கிருபை ஒரு மனிதனுடைய வாழ்விலே செயல்படுமானால், கடவுளுடைய கிருபை ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில செயல்படுமானால், தூரம் இருந்து பாக்குறவங்க இப்படி வைப்பார் உங்களுடைய வாழ்க்கையில. ஹல்லேலூயா. எனக்கு அன்பான கடவுளுடைய பிள்ளைகளே, கடவுளுடைய வார்த்தை மிக அழகாய் சொல்லுகிறது. 7ஆம் அதிகாரத்தினுடைய 18ஆம் வசனம். அவர் கிருபை செய்ய விரும்புகிறபடியோ அவர் என்றென்றைக்கும் கோபம் வையார். அவர் திரும்ப நம்மேல் இறங்குவார். நிறைய நேரங்கள்ல கடவுளை மறந்து நாம் பாவம் செய்கிற பொழுது இந்த கடவுள் என் மேல கோபமா இருக்கிறாரோ அப்படின்னு நம்ம நினைத்துக் கொள்ளுவோம். எனக்கு அன்பான கடவுளுடைய பிள்ளைகளே, நாம் மனம் மாற வேண்டும் என்று இந்த ஆண்டவர் விரும்புகிறார். அழகான ஒரு பாடல் உண்டு. கடவுளே பேசுறாராம். மனசுக்குள்ள கோபம் வந்து, நம்ம பாவம் செய்யும் பொழுது மனசுக்குள்ள கோபம் வந்து கொண்டு போட நினைச்சாலும் உம்மேல வச்ச பாசம் வந்து வந்து ஒரசுதென்னே. இந்த கடவுள் இரக்கம் நிறைந்தவராக இருக்கிறார். இந்த கடவுள் யார்? எப்பேற்பட்ட கடவுள் என்று சொன்னார், இஸ்ரேல் மக்களுக்கு மட்டுமல்ல, புறையினத்து மக்களான நினிவேயின் மக்கள், யோனாவின் புத்தகம் 3ஆம் அதிகாரத்தினுடைய 6ஆம் வசனம் 7ஆம் வசனம் 8ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர்கள் தங்கள் பொல்லாத வழிகளில் இருந்து மனம் மாற வேண்டும் என்று அவர்கள் விரும்புகிறார்கள். அரசன் முடிவெடுக்கிறான், மக்கள் முடிவெடுக்கிறார்கள், மிருக ஜீவன்கள் முடிவெடுக்கிறார்கள். அவர்கள் எல்லாவற்றையும் விட்டு சாம்பலில் ரெட்டுடுத்தி உட்கார்ந்த பொழுது யோனா 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்லுகிறது, தாம் செய்வேன் என்று சொல்லி இருந்த தீங்கை குறித்து மனஸ்தாபப்பட்டு அதை செய்யாமல் இருந்தார். என கண்பான கடவுளுடைய பிள்ளைகளே, முழுகி போகிற சூழலிலும் கூட இந்த கடவுள் எதிர்பார்க்கிற ஒன்று உண்டு, மனமாற்றம். என கண்பான கடவுளுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த காலை நேரத்தில் கடந்து வந்திருக்கிற இந்த 2 காலத்தினுடைய 28 நாட்களை நாம் நிறைவு செய்திருக்கிறோம். இன்னும் 12 நாள்ல
பழைய பழைய வாழ்க்கை, பழைய வாழ்க்கை. நமக்கும் 40 நாள் சபரிமலை மாலை போடுறவங்களுக்கு என்ன வித்தியாசம் இருக்குது? ஏதாவது வித்தியாசம் இருக்கிறதா? எப்படா ஈஸ்டர் வரும்னு காத்து கொண்டிருக்கிறோம். எனக்கு அன்பான கடவுளுடைய பிள்ளைகளே, இந்த கடவுள் விரும்புகிற ஒன்று உண்டு. இந்த கடவுள் கிருபை நிறைந்தவர், இரக்கம் நிறைந்தவர். எகிப்து நாட்களிலே செய்த அதிசயத்தை நமக்கும் செய்ய வல்லமையுள்ளவராக இருக்கிறார். முடிஞ்சு போச்சு, மூழ்கி போச்சு அப்படி நினைக்கின்ற நேரத்துல அவருடைய கிருபை நம்மேல் பொழிய பண்ணுகிற ஆண்டவராக இருக்கிறார். இங்க வசனம் சொல்லுகிறது, 7ஆம் அதிகாரத்தினுடைய 19ஆம் வசனம். அவர் அவர் எப்போ? நேசரே தீரு பாதம் அமர்ந்தே நிம்மதி நிம்மதியே ஆர்வமுடனே பாடி துதிப்பே ஆனந்தமானந்தமே அடைக்கலமே அதிசயமே ஆராதனை ஆராதனை. அன்பான கடவுளுடைய பிள்ளைகளே, இங்க வசனம் சொல்லுகிறது, நான் திரும்ப திரும்ப இறங்குவேன். எப்பொழுது? நாம் மனம் மாறுகிற பொழுது, நாம் மனம் திரும்புகிற பொழுது. நான் பாவம் செய்தேன், உம்மை நோக செய்தேன், உம்மை தேடாமல் வாழ்ந்து வந்தேன். எத்தனை முறை நினைச்சு பாருங்களேன். நம்ம நினைச்சுக்கிறோம், நான் கரெக்டா தான் கோயிலுக்கு வந்துடுறேன், நான் கரெக்டா தான் பைபிள் வாசிக்கிறேன். ஆண்டவருக்கு தெரியும் எத்தனை முறை கடவுளுக்கு விரோதமான பாவங்களை நாம் செய்திருக்கிறோம். எத்தனை முறை எத்தனை முறை. உம்மை தேடாமல் வாழ்ந்து வந்தேன், என்னை மன்னியும் தெய்வமே, என்னை மன்னியும் தெய்வமே, இயேசுவே என் தெய்வமே, என் மேல் மனம் இறங்கும். திரும்ப இறங்குவேன். படிங்கள 19ஆம் வசனம். இது எங்க போடுறாரா? நம்முடைய பாவங்களை எல்லாத்தையும் நசுக்கி சமுத்திரத்தின் ஆழத்திலே பாவ மன்னிப்பு கேட்கிறது என்பது சடங்கு இல்லை. நிறைய நேரங்கள்ல பாவ மன்னிப்பு ஜபத்தை சர்வலம் ஆமேன் உண்மையா சொல்லிருப்போமா? சடங்கு இல்லை. ஆட்டு ரத்தம் கோழி ரத்தம் விடுதலை இல்லை. ஆட்டு ரத்தம் கோழி ரத்தம் விடுதலை இல்லை. ரத்தமோ ரத்தம் அது இயேசுவின் ரத்தம். ரத்தமோ ரத்தம் அது இயேசுவின் ரத்தம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே பாவ மன்னிப்பு உண்டு. எனக்கு அன்பான கடவுளுடைய பிள்ளைகளே, நிறைய நேரங்கள்ல மறந்து போகிறோம். உனக்காய் எனக்காய் கல்வாரியில விலையேற பெற்ற ரத்தத்தை சிந்தினாரே. சொல்லுவாங்க அந்த 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 இடமே ரொம்ப பயங்கரமான இடமா இருக்குமா கொல்கத்தா. அவ்வளோ மண்டை ஓடுகள் இருக்குமா, அவ்வளோ சிலுவைகள் இருக்குமா. கான்ஸ்டன்டைன் தன்னுடைய அம்மா ஹெலினா அவர்களை அனுப்பி அவருடைய கனவுல வந்த சிலுவைய எது உண்மையான சிலுவன் கண்டுபிடிக்க சொல்லி ஒவ்வொரு நிறைய சிலுவர் தான், எது இயேசு கிறிஸ்துனுடைய சிலுவன் கண்டுபிடிக்க முடியலையா. ஒவ்வொரு சிலுவை மேலையும் படுக்க வச்சாங்களாம் ஒரு நோயாளியை. எந்த சிலுவை மேல் நோயாளி சுகம் பெற்றானோ அந்த சிலுவை தான் இயேசுவின் சிலுவை. இயேசுவின் சிலுவைக்கும் மற்ற சிலுவைக்கும் வித்தியாசம் உண்டு. கொல்கதா என்றாலே கொலை நடுங்குது, மனம் பதறுது, மெய் சிலிர்க்கிறது. கொல்கதா என்றாலே கொலை நடுங்குது, மனம் பதறுது, மெய் சிலிர்க்கிறது. உண்மைதானே? உனக்காய் எனக்காய் கல்வாரியில
விலையேற பெற்ற ரத்தத்தை சிந்தினாரே, நம்முடைய பாவங்களை சமுத்திரத்தின் ஆழத்துல போட்டிருக்கிறாராம். ஏன் தெரியுமா? நாம் அதை திரும்ப செய்யக்கூடாது என்பதற்காக. எனக்கு அன்பான கடவுளுடைய பிள்ளைகளே, எல்லாருக்கும் ஆசை எகிப்திலே நான் பார்த்த அதிசயத்தை இன்னைக்கு பார்க்கணும். எத்தனை பேரு இன்னைக்கு பார்க்கணும்னு நம்புறீங்க? நான் கை தூக்குறேன், நான் பார்க்கணும். சும்மாலாம் சில நேரங்கள்ல நம்ம நினைச்சுப்போம், நான் ஏன் கை தூக்கணும்? நீ விசுவாசித்தால் நடக்குமா நடக்காதா என சோர்ந்து போயிருந்தேன். நடக்குமா நடக்காதா என சோர்ந்து போயிருந்தேன். யாரும் நினைத்திடா வேளையில் அற்புதம் செய்தீரே. நல்லவரே, செயல்களில் வல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே. இன்றைக்கு இந்த கால வேளையில கடந்து வந்திருக்கிறேன் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே. முழுகும் சூழலில் கிருபையின் வெளிப்பாடு இரண்டாவதாக. என்னடா இப்பதான் ரெண்டாவதே வராரா? இப்பதான் ரெண்டாவது வர. இரண்டாவதாக முடியாத சூழலில் கிருபையின் வெளிப்பாடு. முழுகும் சூழலில் கிருபையின் வெளிப்பாடு, முடியாத சூழலில் இது நடக்கவே நடக்காது. சில பேர் சொல்லுவாங்க, கேன்சர் வியாதி குணமே ஆகாதையா, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இந்த குறிப்பிட்ட வியாதி பேரலைஸ்ட், நடக்கவே மாட்டாங்க, அவ்வளவுதான். இவங்களுக்கு இந்த ஆக்சிடென்ட் நடக்கவே நடக்காது. இவ்வளவு கடன் பிரச்சனை, பிசினஸ்ல லாஸ், வேலை கிடைக்கல, வறுமை, சோதனை, வேதனை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க உங்களை அழைத்திருக்கிறவர் ஆண்டவர்னு சொல்லி? தாயின் கருவிலே உருவாவதற்கு முன்பதாகவே உன்னை பெயர் சொல்லி அழைத்திருக்கிற ஆண்டவர். நான் இருந்த ஒரு திருச்சபையில அவர்கள் வந்து சொன்னார்கள், ஐயா, என்னுடைய மகள் திருமணமாகி ஒரே மாதத்துல நகை பிரச்சனை, பிரிஞ்சுட்டாங்க ஐயா. 8 வருஷம் அவ்வளவு வைராக்கியமா இன்னும் திருமணம் செய்து கொள்ளாம இருக்காங்க. ஜெபம் பண்ணுங்கய்யா. ஒரு நாள் நான் ஹாஸ்டல்ல நின்று கொண்டிருக்கிறேன். அவங்க அப்பா அம்மா அந்த பெண்ணோட ஒருத்தர் வந்து முட்டி போட்டிருக்கிறார். நான் அந்த திருமணத்தை நடத்தல, எப்ப நான் வர்றதுக்கு முன்னாடி நடந்த திருமணம். நான் நினைச்சேன் புதுசா கல்யாணம் ஆயிருக்கு போல, அப்படி ஜெபம் பண்ணலான்னு போனா அவங்க அப்பா சொல்றாரு, ஐயா 8 வருஷத்துக்கு முன்னாடி வேணான்னு போயிட்டாரு இல்லைங்கய்யா, அவர் திரும்பி வந்துட்டாரு. அல்லேலூயா. சொல்லியிருக்கணும்ல, என்னத்துக்கு நம்ம முடியாதுன்னு நாம் நினைக்கின்ற நேரங்களில் எல்லாம், முடியாது என்று சொல்லி நாம் கைவிடுகிற நேரங்களிலெல்லாம் அநேக கிறிஸ்தவ குடும்பங்களில பிள்ளைகளை குறித்து அநேக வாரங்கள், என்னுடைய பிள்ளையை யார் மனம் மாற செய்ய போகிறார்கள், யார் என்னுடைய குடும்பத்தில் இந்த இணைப்பை ஏற்படுத்த போகிறார்கள். எனக்கு அன்பான கடவுளுடைய பிள்ளைகளே, கடவுளுடைய கிருபையை தேடுங்கள். எப்பொழுதெல்லாம் மனித ஆற்றலால் இது முடியாது என்று நாம் நினைக்கிறோமோ, அப்பொழுதெல்லாம் என் ஆண்டவர் அதை செய்ய வல்லமையுள்ளவராக இருக்கிறார். சோர்ந்து போன நேரத்தில் எல்லாம் என்னை சூழ்ந்து கொண்ட கிருபை இது, உடைக்கப்பட்ட நேரத்தில் எல்லாம் என்னை உருவாக்கிய கிருபை இது, நான் அழுத போதெல்லாம் என் அருகில் வந்தவரே, உங்க கரங்களினாலே என் கண்ணி துடைத்தவரே, அன்பாய் இருப்பேன் என்று சொல்வார்கள், அலட்சியமாய் விட்டு போவார்கள், அன்பு செய்பவரும் நீதானையா. உலகம் சொல்ல முடியாதுன்னு சொல்லி, உம்மை விட எனக்கு யாரையா. அப்படி கையை கட்டியமா பிடிச்சுக்கோங்க, அழுத்தமாக பிடித்துக் கொள்ளுங்கள். சில நேரங்கள்ல இந்த கடவுளை என்ன கைவிட்டுட்டாரோ நினைக்கிற பொழுதெல்லாம் ஆண்டவர் சொல்லுவாரு,
இமைப்பொழுது உன்னை நான் கைவிட்டேன், இமைப்பொழுது உன்னை நான் கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களினாலே உன்னை நான் சேர்த்து கொண்டேன். கண்டுனை அழைத்த தேவன் கைவிடுவாரோ, கண்டுனை அழைத்த தேவன் கைவிடுவாரோ, சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே. வசனம் சொல்லுகிறது, 1 பேதுருவின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை படியுங்கள். தப்பு செஞ்சுட்டு அதுக்காக தண்டனை அனுபவிக்கும் பொழுது அதுக்கு ஒரு பயனும் இல்லையா, அது எல்லாருக்கும் நடக்கிறதா. எப்படி எழுதுறாரு பாருங்க பேதுரு வாக்கியம். நீங்க தப்பு செஞ்சுட்டு தண்டனை அனுபவிக்கிறது எல்லாருக்கும் நடக்கிறது. படிங்க. நீங்கள் நன்மை செய்து பாடுபடும் போது பொறுமையோடு சகித்தால் அதுவே கடவுளுக்கு முன்பாக நீதியாயிருக்கிறது, பிரீதியாயிருக்கிறது. எதை இந்த உலகம் சரின்னு சொல்லுதோ, கடவுள் பார்வையில நிறைய நேரங்கள்ல பட்டிமன்ற பேச்சாளர் அருள் பிரகாஷ் ஐயா அவர்கள் சொல்லுவார்கள், முன்னெல்லாம் கிறிஸ்தவங்க பாரு பொய் சொல்றாங்கன்னு சொல்லுவாங்களாம். கிறிஸ்தவ பையன் பொய் சொல்றான், இப்பெல்லாம் கிறிஸ்தவர்கள் அழகா பொய் சொல்றாங்கன்னு சொல்றாங்க. முன்னெல்லாம் அவர் கிறிஸ்தவரு லஞ்சம் வாங்க மாட்டார் சொல்லுவாங்களாம், இப்பெல்லாம் சர்ச்சாண்ட போய் அவரை கவனிச்சிரு, ஆபீஸ்க்கு போவாத. எனக்கு அன்பான கடவுளுடைய பிள்ளைகளே, where we are, எங்கே இருக்கிறோம், எங்கே நின்று கொண்டிருக்கிறோம் என்பதை சற்று சிந்தித்து பார்க்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். சிலுவையின் வழியாக கடவுளுடைய கிருபையை எதிர்பார்க்கிற நீங்களும் நானும் பாடுகளை அனுபவிக்க நாம் ஆயத்தமாக வேண்டும். பாடுகளை அனுபவிப்பதற்கு பல நேரங்களிலே நாம் ஆயத்தமாகிறதில்லை. அன்பானே கடவுளுடைய பிள்ளைகளே, எது முடியாதோ, எது முடியாதோ, எது இந்த உலக சூழலில நடக்காதோ, வித்தியாசமா இருந்து பாருங்க. கடலுக்குள்ள இருந்தாலும் மீன் உப்பா இருக்காது, கடலுக்குள்ள இருந்தாலும் மீன் உப்பா இருக்காது. எத்தனை லெந்துகாரத்தை அனுபவிச்சிருக்கிறோம் சொல்லுவோம். நாங்க இத்தனை வருஷம் கிறிஸ்தவங்க, எங்க அப்பா எங்க தாத்தா காலத்திலிருந்து கிறிஸ்தவங்க. நல்லது, பரலோகத்துக்கு போக முடியுமா? நான் கேட்கல, கர்த்தர் கேட்கிறாரு. இருதயம் குத்தப்படுமானால் கர்த்தருடைய சமூகத்துல சொல்லி, ஆண்டவரே நான் என்னை மன்னியும் ஆண்டவரே. நிறைய நேரங்கள்ல சொல்றோம், என்னை ஆண்டவர் அழைச்சிருக்கிறாரு. என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா, என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா, என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா, என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும், வேறு ஆசையே இல்லை. எலும்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தரிசனம் உருவானதே தாய் கருவிலே, தரிசனம் உருவானதே. எத்தனை பேர் நம்புறீங்க என்ன தாயின் கருவிலேயே ஆண்டவர் என்னை தெரிந்து கொண்டிருக்கிறார்? தெரிந்து கொண்டிருப்பது உண்மையானால், உண்மையானால் கர்த்தருக்கு பிரியமாய் நடந்து கொள்ள நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். தப்பு செஞ்சு தண்டனை அனுபவிக்கிறது எல்லாரும்.
தப்பு செய்யாம தண்டனை நீங்கள் அனுபவிக்கின்ற பொழுது நீங்கள் பாக்கியவான்கள். ஏன்னா 21ஆம் வசனத்தை படிங்க. கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நமக்கான மாதிரியை வைத்து விட்டு போயிருக்கிறார் இயேசு கிறிஸ்து. எது முடியாதோ நமக்கான மாதிரி யாரு? நமக்கு பேர் என்னது? கிறிஸ்தவர்கள். அவர் அழகா எழுதுறாரு, கிறிஸ்தவனை டிஸ்டர்ப் பண்ணாதே, அவனை அசால்ட்டாக எண்ணி விடாதே, அவன் வெட்ட வெட்ட வளருவான், கொட்ட கொட்ட உயருவான், அவன் வெட்ட வெட்ட வளருவான், கொட்ட கொட்ட உயருவான். முட்டி போட்டு ஜெபிச்சானுன்னா அவன் முதுக காட்டி ஓடிடுவான். ஓடுறானா இல்லையா சொல்லுங்களேன். எங்க ஓடுறான்? நம்ம முட்டி போடுறது இல்லையே. 86 வயதுடைய ஒரு அம்மா ஜோமன்லாமான்னு ஒரு கோயில்ல நெற்குன்றத்துல சென்னையில படால் முட்டி போட்டுட்டாங்க அந்த அம்மா. நான் மிரண்டு போயிட்டேன். 86 வயது நெற்குன்றம் திருச்சபையில நான் மிரண்டு போய் நிக்கிறேன். பக்கத்துல சொல்றாங்க, எப்ப பிரேயர் சொல்றாங்க அந்த அம்மா முட்டி போட்டுருவாங்க. ஆரோக்கியமா இருக்கிறாங்க. முட்டி போட்டு ஜெபிச்சான்னா அவன் முதுக காட்டி ஓடிடுவான். கிறிஸ்தவங்க கிட்ட நீலாகலம் தெரியாம கால விடாத. இன்னைக்கு நம்ம எல்லாம் வந்துதான் டபால் நடிக்கிறான் ஓடு. எங்க இருந்தோ வந்து நமக்கு கோயில் கட்டி கொடுத்துட்டு போயிருக்காங்க பாருங்க. எவ்வளவு வைராக்கியமா இருந்திருப்பாங்க பாருங்க. இங்க இருந்து பக்கத்துல இருந்து இந்த கிராமத்துல போய் நம்மளால ஒரு கோயில் கட்ட முடியல. இன்னைக்கு அங்க பார்க்கணும் என்ன பண்றதுன்னு தெரியல. எங்க இருந்தோ வந்து நம்ம நினைக்கிறோம் அன்னைக்கு ஆங்கிலேயர்கள் ஆட்சின்னு. ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ஒருபோதும் மிஷினரிகளை ஏற்றுக்கொள்ளவில்லை. வரலாறு தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். ஈஸ்ட் இந்தியா கம்பெனி நெவர் அக்செப்டட் தி மிஷினரிஸ். இங்கிலீஷ்காரங்க வந்தாங்க கோயிலெல்லாம் கட்டாங்க நினைச்சுப்பாங்க. இல்லை, ரத்தத்தினாலே கட்டப்பட்டு இருக்கிறது இந்த திருச்சபைகள். அவருடைய சதையினாலே கட்டப்பட்டு இருக்கிறது திருச்சபைகள். என அன்பான கடவுளுடைய பிள்ளைகளே, தொடர் வருகிற வசனம் சொல்லுகிறது, 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம், நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே தன்னுடைய சரீரத்தில் நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்திருக்கிறார். அதனாலதான் இன்னைக்கு நமக்கு மீட்பு, அதனாலதான் இன்னைக்கு நமக்கு ரட்சிப்பு, அதனாலதான் இன்னைக்கு நமக்கு விடுதலை. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் இல்லாமல் மனிதனுடைய பாவங்களை மன்னிப்பதற்கு யாருக்குமே அதிகாரம் இல்லை. எனக்கு அன்பான கடவுளுடைய பிள்ளைகளே, 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம், கண்காணியான பக்கத்துல திருப்பப்பட்டிருக்கிறீர்கள். எனக்கு அன்பான கடவுளுடைய பிள்ளைகளே, எது ஒன்று முடியாதோ, கெட்டது செஞ்சா தண்டனை உண்டு, நல்லது செஞ்சுட்டு தண்டனை அனுபவிச்சார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அதுதான் இந்த உலகத்துல முடியாது. முடியாத சூழலிலே கிருபையின் வெளிப்பாடு, இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால மீட்பு. எனக்கு அன்பான கடவுளுடைய பிள்ளைகளே, முதலாவதாக நாம் பார்த்தோம் மூழ்கி போன சூழலில் கிருபையின் வெளிப்பாடு, முடியாத சூழலில் கிருபையின் வெளிப்பாடு. மூன்றாவதாக முடிந்து போன சூழலில் கிருபையின் வெளிப்பாடு. முடிந்து போன சூழலில் எல்லாமே முடிஞ்சிருச்சு. முடிந்து போன சூழலில் வசனம் சொல்லுகிறது, மார்க் எழுதின நற்செய்தி 10ஆம் அதிகாரம் 46ஆம் வசனம், பின்பு அவர்கள் எரிகோவுக்கு வந்தார்கள். திரளான ஜனங்கள் எரிகோவை விட்டு புறப்படுகிற பொழுது, எரிகோவிலே இயேசு வந்து கொண்டிருக்கிறார். பர்திமேயு என்று சொல்லப்படுகிற ஒரு மனிதன் என்ன கேட்கிறார்? யாசகம் கேட்கிறார். எப்பொழுது ஒரு மனிதன்
தெருவில் வந்து யாசகம் கேட்பாங்க. எப்போ? there is no hope, there is no hope. நம்பிக்கையே இல்லை, அவ்வளவுதான், எல்லாம் முடிஞ்சு போச்சு. தெருவுக்கு வரணும், வேற வழி இல்லை. கொரோனா நேரங்களில எங்களுடைய திருச்சபையில சாப்பாடு கொடுத்து கொண்டிருந்தோம். எம்கேபி நகர் நான் பழைய இருக்கும் பொழுது கொரோனா நாள் எல்லா நாளும் சாப்பாடு, வெளியே ரோட்ல நின்று மாஸ்க் எல்லாம் போட்டு. எல்லாம் கொரோனாலாம் முடிஞ்சிருச்சு. ஒரு இண்டிபெண்டன்ட் பாஸ்டர் எங்களை வந்து சொன்னாரு, ஐயா ஃபுல்லா தலையில முடிக்கின்னு முகத்தெல்லாம் முடிக்கின்னு நான் கூட தெரியாம வந்து சாப்பாடு வந்து வாங்கிட்டு போனேன் ஐயா. ரொம்ப கவலையா போச்சு எனக்கு. ஏன் ஐயான்னு? சர்ச்செல்லாம் மூடிட்டாங்க, எனக்கு வேற வழி தெரியலையா, பிள்ளைங்கெல்லாம் பசியோட இருந்தாங்க ஐயா. எப்போ there is no hope, தன் நிலையை இழந்து, எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும், சமீபத்தில் ஏற்பட்ட பூமி அதிர்ச்சியில பெரிய பெரிய பணக்காரர்கள் எல்லாம் ரோட்டுக்கு வந்துட்டாங்களாம். இன்னைக்கு நடைபெற்று கொண்டிருக்கிற போர் சூழல், ஈரான், இஸ்ரேல், சுற்றி இருக்கிற கல்ஃப் கண்ட்ரீஸில் நடைபெறுகிற மிகப்பெரிய போர் சூழலில மக்கள் என்ன செய்வது என்று தெரியவில்லை. காசாவிலே குழந்தைகள் பிச்சை எடுத்தார்கள். ஏன்னா there is no hope, வாழ்வே இல்லை, இனி எனக்கு நம்பிக்கையே இல்லை. நம்பிக்கை எல்லாம் இழந்து போன ஒரு மனிதன் தெருவிலே அங்கே பிச்சை எடுத்துக் கொண்டிருக்கிறான். ஒருவேளை சில பேர் சொல்லுவாங்க, நான் பிச்சை தான் எடுக்கல, ஆனா எல்லாவற்றையும் இழந்து போய் நான் நின்று கொண்டிருக்கிறேன். எல்லாவற்றையும் இழந்து போன சூழலிலே இயேசு அந்த பக்கமாய் கடந்து போகிறார். கடந்து போகிற பொழுது லூக்காவிலே மட்டும்தான் எழுதப்பட்டிருக்கிறது. லூக்கா 18ஆம் அதிகாரத்தினுடைய 30ஆம் வசனம். கொஞ்சம் படிங்க. 36 பாருங்க. இது என்ன? இது என்ன? எப்பத்த விட இன்னைக்கு கொஞ்சம் சத்தமா அதிகமா இருக்குது செய்தியில. இது என்ன அப்படின்னு சில பேர் எட்டி எட்டி பார்த்துட்டு போறாங்க. வெளியே நிக்கிறவங்க உள்ள வர்றதுக்கு விருப்பம் இல்லை பாருங்க. சில பேர் என்ன ஒரே சத்தமா இருக்கு, இன்னும் யாரு, இது என்ன? சில பேர் எப்பவுமே நான் குஞ்சினே தான் இருப்பேன், இன்னைக்கு சத்தமா இருக்குது, இது என்ன? இன்னைக்கு இது என்ன? இன்னைக்கு கோயில் லேட்டா தான் முடியுமோ, இது என்ன? எனக்கு அன்பான கடவுளுடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய சமூகத்திலே வருகிற பொழுதெல்லாம் எப்பொழுதுமே எப்படி இருக்கணுமா? பி அலர்ட். பி அலர்ட். அலர்ட்டா இருந்தவங்க தான் ஆண்டவரோட எண்ணெயோட திரியோட இருந்ததுனாலதான் ஆண்டவரோட இணைந்து போனார்கள். அவன் அலர்ட்டா இல்லாம எரிகோ நகர் வீதி எப்பொழுதுமே ரொம்ப பிஸியா தான் இருக்குமா. என்ன பேரிச்ச பழங்களின் நகரம் என்று சொல்லுகிறார்கள். ஏறக்குறைய 2000க்கும் மேற்பட்ட ரபிமார்கள், யூத முக்கியஸ்தர்கள் எல்லாம் எரிகோவிலே தான் தங்குவது வழக்கமாம். எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்குமா, அங்குதான் தங்குவார்கள். ரொம்ப பிசினஸ் பாயிண்ட், நிறைய கூட்டம் இருக்கும். அந்த கூட்டத்தின் நடுவில ரொம்ப கீனா வாட்ச் பண்ணியிருக்கான் பாருங்களேன். நானும் வந்தேன், போனேன், கட்சிதை எடுத்துன்னு போயிட்டேன். இல்லை, வந்தேன், பாட்டு பாடினேன், பைபிள் வசனத்தை கேட்டேன், என்னமோ கேட்டேன், என்ன பேசினார், வந்தார் ஒருத்தர் என்னமோ சத்தமா பேசினாரு. என்னைக்கு விட 2 குழந்தைங்களை தூங்க விடாம பண்ணிட்டாரு. தூங்கவே இல்லை குழந்தைங்க. இன்னைக்கு ஆண்டவர் என் கூட பேசினாரு. இது என்ன? அவன் கேட்ட பொழுது வசனம் சொல்லுகிறது, 10ஆம் அதிகாரம் படிங்களா, அந்த 40. அவன் நசரேயனாகிய இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு, எப்படி பாருங்களேன், கனெக்ட் பாருங்களேன், எப்படி கனெக்ட் பாருங்களேன், எப்படி கனெக்ட் ஆகுது பாருங்க. நசரேயனாகிய இயேசு வருகிறார், போகிறார் என்று கேள்விப்பட்ட போது இமீடியட்லி கனெக்ட் ஆயிட்டோம். சில நேரங்களில் நம்ம வண்டியில போயினே இருப்போம், ஏதோ ஒன்று வாங்கணும்னு போவோம், அந்த கடை போயிட்டு இருக்கோம், ஐயோ முன்னாடியே சொல்லிருக்க கூடாதா? நேத்து கூட இந்த வண்டிக்கு காத்தடிக்கணும், நாங்க 2-3 கடை தாண்டோம், ஐயோ போயிடுச்சே. சில பேர் ரொம்ப கவனமாக இருப்பார்கள். இன்னைக்கு இந்த ஆலயத்துக்குள்ள கடந்து வந்திருக்கிற நண்பு கடவுளுடைய பிள்ளைகளே, கடவுளுடைய வார்த்தை சொல்லுகிறது, மிக கவனத்தோடு கூட கடவுளுடைய சமூகத்திலே நாம் நிற்கின்ற பொழுதெல்லாம்
நம்மளால மட்டும்தான் கடவுளை நோக்கி உடனே கனெக்ட் பண்ண முடியும். அப்படிங்க அந்த வசனத்தை. ம், ம். என்று எனக்கு இறங்கும் என்று சொல்லி அவன் கூப்பிடத் தொடங்கினான். அவன் சாதாரணமா கூப்பிட்டு இருந்தான்னு பிரச்சனை இல்லை. அவன் என்ன சொல்லி கூப்பிடுறான்? தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும். தாவீதின் குமாரனே என்று சொன்னால் என்ன சொல்றான்? இயேசுவை மேசியா என்று அறிக்கையிடுகிறார். அன்றைக்கு ஒரு சமூகம் இயேசுவை மேசியா என்று ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர் கிறிஸ்து என்று ஏற்றுக்கொள்ளவில்லை. அதனாலதான் எல்லாரும் சொல்றாங்க, இவனை அமைதியா இருடா, கீப் சைலண்ட், கீப் சைலண்ட். எனக்கு அன்பான கடவுளுடைய பிள்ளைகளே, நாம் பெற வேண்டிய லக்கு, நாம் பெற வேண்டிய அதிசயம், நாம் பெற வேண்டிய நன்மை, நம்முடைய கரத்திலே கிடைக்க வேண்டிய மிகப்பெரிய பொக்கிஷம் கிடைக்க முடியாதபடிக்கு சில டிஸ்டர்பன்ஸ் வரும். கலந்து காலத்தில் நீங்கள் கிருபையை பெற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு சில டிஸ்டர்பன்ஸ், சில டிஸ்ட்ராக்ஷன்ஸ், சில ஹேர்டல்ஸ் வரும். சோர்ந்து போவாதீங்க. வசனம் சொல்லுகிறது, எல்லாரும் அமைதியா இருக்க சொன்னார்கள், அவன் முன்னிலும் அதிகமாய். ஹல்லேலூயா. முன்னிலும் அதிகமாய். 5 நிமிஷம் ஜெபம் பண்ணுவோங்கய்யா, 7 நிமிஷம் ஆக்கி பாருங்க, 10 நிமிஷம் ஆக்கி பாருங்க, 12 நிமிஷம் ஆக்கி பாருங்க. பைபிள் சும்மா ஒரு வசனத்தை படிச்சுட்டு போவாங்க. ட்ரை பண்ணி பாருங்க, ட்ரை பண்ணி பாருங்க. அவன் முன்னிலும் அதிகமாய். நீங்கள் முன்னிலும் அதிகமாய் கூப்பிட தொடங்குங்கள். போய்கொண்டிருக்கிற இயேசுவை உங்களால நிக்க வைக்க முடியும். அவன் போய்கொண்டிருக்கிற இயேசுவை நிற்க வைத்தான். நீங்கள் முன்னிலும் அதிகமாய். முடிந்து போச்சு. அவன் காலம் முழுக்கும் there is no hope. பிச்சைட்டே வாழணும், இப்படியேதான் வாழணும். வாழ்க்கை மாறப்போகிற ஒரு நேரம். இப்படியே தானே வாழணுமா? நோ. இன்னைக்கு ஏன் லேட்டு? முன்னிலும் அதிகமாய் கொஞ்ச நேரம் உட்கார்ந்துட்டு போனோம். போற இயேசுவை நிக்க வைக்க போறீங்க. இன்னைக்கு போகின்ற இயேசு வசனம் சொல்லுகிறது, 49ஆம் வசனம், இயேசு நின்று முன்னிலும் அதிகமாய் உங்களை ஆண்டவர் நிச்சயமாய் அழைப்பார். உங்களை பேர் சொல்லி அழைக்கிற ஆண்டவர். அழைத்தவர் உன்னை மறவா, அபிஷேகம் செய்தவர் மறவா. மனிதனின் அன்பு நிலை மாறினாலும் மகிமையின் தேவன் உன்னை மறவா. மனிதனின் அன்பு நிலை மாறினாலும் மகிமையின் தேவன் உன்னை மறவார். போன இயேசு அவனை அழைத்து வாருங்கள், அவனை அழைத்து வாருங்கள். கும்பகோணத்துல நிறைய நேரங்கள்ல நான் அழைச்சிட்டு வரேன்னு தான் சொல்லுவோம் அப்படின்னு சொன்னாங்க. இன்னைக்கு இந்த ஆண்டவர் உங்களை அழைத்து வர வேண்டும் என்று விரும்புகிறார். இன்னைக்கு இந்த ஆலயத்துக்குள்ள இல்ல எங்கிருந்தெல்லாம் ஒலிபெருக்கின் வாயிலாய் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களோ, முன்னிலும் அதிகமாய் கூப்பிடுங்களேன். போர் இயேசு நின்று அவனை அழைத்து வாருங்கள் என்று சொல்லி அவனை பார்த்து யார் அதட்டினார்களோ அவங்க தான் என்ன பண்ணிருப்பாங்க? டேய் பேசாதன்னு சொன்னவங்க இவனை போய் அழைத்து வந்திருக்கலாம். யார் ஒருவருடைய வளர்ச்சி, நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டிய நன்மை, கிருபைய அப்படி தடை பண்றாங்களோ ஆண்டவர் அவங்களுக்குண்டே அழைத்து வர சொல்லுகிறார். வசனம் சொல்லுகிறது, உன்னை போக ஆண்டவர் அழைக்கிறார். அவன் உடனடியாக 50ஆம் வசனம் சொல்லுகிறது, எப்படி? இனி எதுக்கு அவசியம் இல்லை? இனி நான் பிச்சை எடுக்க போறதில்லை, என்னை ஆண்டவர் கூப்பிட்டாரு. இந்த 22ஆம் தேதி 3ஆம் மாதம் 2026ஆம் ஆண்டில இந்த ஆலயத்துக்குள்ளே கடந்து வந்திருக்கிற அன்பு கடவுளுடைய பிள்ளைகளை நீங்க நம்பினீங்கன்னா, ஆண்டவர் தான் என்ன கூப்பிடுறாரு நம்பினீங்கன்னா, throw your whatever you had, மேல இருக்கிறது என்னவோ தூக்கி போட்டுருங்க. இன்னைக்கு ஒரு அற்புதம் நடக்க போகுது. சின்ன மனுஷனுக்குள்ள பெரிய ஆண்டவர் வந்தா பெரிய பெரிய அற்புதங்கள் நடக்கும். உன் உள்ளத்துக்குள்ள தேவ வல்லம வந்தா உன்னை கொண்டு எல்லாம் நடக்கும். உனக்குள்ள அற்புதங்கள் நடக்கும், உனக்குள்ள நடக்கும். அவன் வெளியே தூக்கி போட்டுட்டான்.
என்ன கூப்பிடுறவர் இயேசு தைரியமா போய் நிக்கிறான். ஆண்டவர் அவனை பார்த்து கேட்கிறாரு, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறாய்? ஆண்டவர் கேட்கிறாரு, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறாய்? முன்னிலும் அதிகமா நீ தானப்பா கூப்பிட்ட, அம்மா நீங்க தானே கூப்பிட்டீங்க, உங்க டைம்லாம் அதிகரிச்சிட்டீங்களே, எப்பவுமே சீக்கிரமா போயிடும் கோயிலை விட்டு, இன்னைக்கு லேட்டா போனாலும் பரவாயில்லன்னு உட்கார்ந்து இருக்கிறீங்கல்ல. உங்களை பார்த்து ஆண்டவர் கேட்கிறாரு, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறாய்? கேளுங்க ஆண்டவரிடத்துல. கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும். இயேசு கேளுங்கள் கிடைக்கும் என்றார். கேளுங்களேன், ஆண்டவர் கேட்கிறாரு, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறாய்? அவன் என்ன சொல்றான் படிங்களேன். சில நேரங்கள்ல நம்ம ஒண்ணு கேட்போம், அவங்க ஒண்ணு சொல்லுவாங்க. சாப்பிட்டீங்களான்னு கேளுங்களேன். வீட்டுக்கு போனேன், அந்த பக்கம் வந்தேன், இந்த பக்கம் வந்தேன். கரெக்டா கேளுங்க, சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன். ஆண்டவர் இப்ப நான் உனக்கு என்னப்ப செய்யணும்? நம்மளா என்ன சொல்லுவோம், கூப்பிட்ட ஆண்டவர் 2 பேரும் அதட்டா என்ன பேசாதன்னு சொன்னா நான் வீட்லயே நெவர். நிறைய நேரங்கள்ல கூட கடவுளுக்கு முன்னாடி இப்படிதான் அலப்பறை பண்றோம். தூக்கி போட்டுருங்க. என்ன வேணுமா? அவன் சரியா கேட்கறான். என்ன கேட்கறான்? ஆண்டவரே நான் பார்வை அடைய வேண்டும். வாட் இஸ் தி கோல்? உன்னுடைய லக்கு என்ன? உன்னுடைய லக்கு என்ன? ஆண்டவருடைய சமூகத்துல சிலுவை நிழலில அவருடைய கிருபையை பெற்றுக்கொள்ள வந்திருக்கிற நீங்களும் நானும், சிலுவைக்கு நேராய் கர்த்தருடைய சமூகத்துல நிற்க வேண்டிய நீங்களும் நானும் இன்றைக்கு ஆலயத்துக்குள்ளே உலகத்துக்குரியவைகளை பேசிக் கொண்டிருக்கிறோம். சிலுவைக்கு நேராய் திரும்பி ஆண்டவருடைய சமூகத்துல எத்தனையோ காரியங்களை பெற்றுக்கொள்ள வேண்டிய நீங்களும் நானும் இன்றைக்கு உலகத்தை தேடி எதையோ நினைச்சு மறந்துட்டோம். உலகமின் பின்னே சிலுவையின் முன்னே. நோ டர்னிங் பேக், நோ டர்னிங் பேக். அன்பானவர்களே, அவன் சரியாய் கேட்டான், நான் பார்வை பெற வேண்டும். அவன் பார்வையை பெற்றுக்கொண்டான். கர்த்தருடைய சமூகத்துல சிலுவைக்கு நேராய் உனக்காய் எனக்காய் கல்வாரியில ஏறு பெற்ற ரத்தத்தை சிந்தி 3ஆம் நாள் மரித்து உயிர்த்தெழுந்திருக்கிறாரே அந்த ஆண்டவரிடத்துல பாவங்களை முற்றிலுமாய் அறிக்கை செய்து, ஆண்டவரே எனக்கு ஒன்னே ஒண்ணு வேணும், உங்க கிருபை வேணும் ஆண்டவரே. யாருக்கெல்லாம் வேணும் உங்க கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்துல உங்களை அப்படியே அர்ப்பணியுங்கள். இது அர்ப்பணிப்பின் நேரம். கர்த்தருடைய சமூகத்துல ஒருவேளை எத்தனையோ கன்வென்ஷன் கூட்டங்களில முன்பாய் நடந்து போய் கைகளை தூக்கின நாட்கள் இருக்கலாம், முழங்கால் படியிட்டு ஜெபித்த நாட்கள் இருக்கலாம்.